ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடும் கௌரவத்தோடும் வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறோம். நாம் இந்த ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு முன்பதாக இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை கூப்பி நாம் தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தும் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்தும் ஜெபம் பண்ணுவோமாக. சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, இதோ இந்த ஆராதனை முற்று முழுவதுமாக உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவருடைய தேவ பிரசனமும் தேவ மகிமையும் உம்முடைய கிருபையும் நிறைந்த ஒரு ஆராதனையாக இதை மாற்றுவீராக. ஆவியானவரே, நாம் வந்த வண்ணமாய் ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை கலந்து கொள்ளாமல் ஆண்டவரே முழு பாத்திரமாக ஆண்டவர் நிரம்பி வழிய நீர்தாமே அன்பும் இரக்கம் கிருபையும் பாராட்டுவீராக. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்படைத்தும் எம்மை இந்த ஆராதனை உடைய கருத்தில் ஒப்படைத்தும் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நல்லது, இந்த ஆராதனை வேளையில் நாம் இப்போது கலந்து கொள்வோமாக. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். சொல்லுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். பாடுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், சொல்லுங்க, களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக, நாங்கள் ஜெபிப்பதற்கும் மேலாக எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிற ஆண்டவர், அவரை கைத்தட்டி ஆராதிப்போம். அநேகர் கையே தட்ட மாட்டேங்கிறீங்க. கரங்களை தட்டி அவரை பாடுங்க, கரங்களை தட்டி அவரை ஆராதனை செய்யுங்க. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இந்த மாதத்துல நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். ஆமென். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். எனவே களி கூறுவோம், கரங்களை தட்டி சொல்லுவோம், அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை சொல்லி அவரை ஆராதிப்போம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தாவீது சொல்லுகிறார், என் வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நாங்கள் சேர்ந்து பாடுவோம், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரப் போகிறது. அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து சொல்லுவோம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். சொல்லுவோம், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். மறுபடியும் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அறிக்கை செய்வோம், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம்,
கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சேர்ந்து சொல்லுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து சொல்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை, அவர் நாமத்தால் எல்லாம் கூடும், தம் நாமத்தினால் கூடுமே எல்லாம் எல்லாம். வல்லவர் சொன்னால் எல்லாமாகும், வல்லவர் சொன்னால் எல்லாமாகும், இல்லை வேறில்லை நாமம், வன்மதி போலுள்ள துன்பமும் வன்கரத்தால் நீங்கிடும், நீதியின் வழியில் நடந்தார், நன்மைகள் தினமும் தருவாரே, நன்மைகள் தினமும் தருவாரே, உண்மையுள்ளவர் நீதிமான், கர்த்தர் மேலானவர், சேர்ந்து பாடுவோம், கர்த்தர் மேலானவர், வல்லவர் சொன்னால் எல்லாம் ஆகும், வல்லவர் சொன்னால் எல்லாம் ஆகும், சேர்ந்து சொல்லுவோம், இல்லை வேறில்லை நாமம், வன்மதி போலுள்ள துன்பமும் வன்கரத்தால் நீங்கிடும், நேர்மையின் வழியில் நடந்தார், நேர்மையின் வழியில் நடந்தார், நன்மைகள் தினமும் தருவாரே, கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம், உண்மையுள்ளவர் நீதிமான், கர்த்தர் மேலானவர், கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும், ஆண்டவரே ஓ நீர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர்களுக்கு நீர் ஆசீர்வாதம் கொடுக்கிறவர், ஓ எங்களுடைய வாழ்க்கையில் முடியாதது எல்லாமால் முடியும், எங்களுடைய பலத்தினாலே முடியாதது, எங்களுடைய சக்தியினாலே முடியாதது, எங்களுடைய பணத்தினாலே முடியாதது, எங்களுடைய செல்வாக்கினாலே முடியாதது, உம்மால் முடியும், விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya. Thank you Holy Spirit of God, உம்மால் எல்லாம் கூடுமே, ஹalleluya இயேசுவே, உம்மால் கூடும், எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லையே, கரங்கள் உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுங்க, உம்மால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, விசுவாசத்தோடு சொல்வோம், கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை.
சொல்லுங்க. தம் வலுவான கரங்களால் அணைப்பார். உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், நீதிமான். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தரே. கரங்களை உயர்த்தி சொல்வோம். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே. சொல்லுவோம். எழும்பி வரும் புயல்களிலே நீரே, நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும், பொங்கி வரும் சுகம் நீரானீரே, சுகம் நீரானீரே. வியாதியின் மத்தியில் நீ எலும்பு, எலும்பு என்றீரே. யெகோவா ராஃபா, என் சுகமே, சுகம் நீரானீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இன்றும் என் கூடவே வந்தீர். காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே, நீரே எந்தன் கண்மலை. சொல்லுவோம். பொங்கி வரும் அலைகள் மேலே பாடுவோம். ஹல்லேலூயா. கண்மலை பொங்கி வரும் அலைகள் மேலே உன் பாதத்தின் சுவடுகளே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பரிசுத்த ஹalleluya ஹalleluya. நல்லது, நாம் ஒரு அருமையான ஆராதனை வேளையை கடந்து வந்தோம். அதுபோல இன்றைய நாளும் புதிதான ஒரு பிரசங்க தொடர் ஒன்று ஆரம்பிக்க இருக்கிறோம். அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த பிரசங்க தொடரை முன்னிட்டு நமக்கு பிரசங்கிப்பதற்கு நம்முடைய கல்வாரி மத்திய ஸ்தானத்தின் தலைமை போதகரான வணக்கத்திற்குரிய லோஹான் பிபிலே போதகர் அவர்கள் நம்மோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அந்த வார்த்தையை கேட்கும் பொருட்டு நம்முடைய இருதயத்தையும் அதே போல செவிகளை திறந்து கொள்வோமாக. ஆமென். අපි මේ උදෑසන අපි අලුත් දේශනා මාලාවක් පටන් ගන්න යනවා මේ මාසෙට. இந்த மாதத்துக்கு இந்த காலை வேளையிலே ஒரு புதிய பிரசங்க தொடரை ஆரம்பிக்க போகிறோம். ඒ දේශනා මාලාවේ තමයි ආශිර්වාදලත් ජීවිතය. அந்த பிரசங்கத்துடைய தலைப்பு தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. මතෙව් 5 වෙනි පරිච්ඡේදයේ තියෙන ආශිර්වාද කියමන වාක්‍ය 8 බලලා අපි මේ දේශනා මාලාව අපි කරන්න යනවා. ஆகவே மத்தேயு 5வது அதிகாரத்திலே ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதமான வாழ்க்கைகளுக்குரியதான அந்த வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். 8 வசனங்களை தியானிக்க போகிறோம். ගොඩක් කිතුණුවන්ට තියෙන ප්‍රශ්නයක් තමයි ආශිර්වාද වාක්‍ය 8ක් තියෙනවද 9ක් තියෙනවද? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதான பிரச்சனை தான் ஆசீர்வாதமான வார்த்தைகள் 8 இருக்கிறதா 9 இருக்கிறதா என்று. මම ආශිර්වාදලත් කියලා 9 සැරයක් තියෙනවා. பாக்கியவான்கள் என்று 9 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. ඇත්තට 8යි තියෙන්නේ 8 වෙනි එක උන්වහන්සේ වැඩියෙන් විග්‍රහ කරනවා. ஆகவே 8 தான் இருக்கிறது. 8வது ஆண்டவர் கொஞ்சம் விபரித்து காண்பிக்கிறார். තව දෙයක් තිබුණා ඒ දවස් විශේෂයෙන් ඉංග්‍රීසියෙන් තියෙනවා ප්‍රශ්නය තමයි මේ මකොරියස් කියන ග්‍රීක වචනය ඒක පරිවර්තනය කරන්න ඕනේ ආශිර්වාදයට නැත්නම් සන්තෝෂයටද? ஆகவே அடுத்திருக்கிறதான குலப்படி தான் அந்த கிரேக்க வார்த்தை தான் மக்கரியஸ்.
இந்த வார்த்தையை சந்தோஷம் என்று சொல்லுவதா அல்லது பாக்கியவான்கள் என்று சொல்லுவதா என்றதான வார்த்தைக்கு பிரச்சனை இருக்கிறது. මන්ද 14th century වෙනකන් ඔවුන් පරිවර්තනය කෙරුවේ සන්තෝෂයට කියලා. அந்த 14வது நூற்றாண்டு மட்டும் சந்தோஷம் என்றுதான் அந்த வார்த்தையை மொழிபெயர்த்தார்கள். 14වෙනි සතවර්ෂයෙන් පස්සේ තමයි ඔවුන් පරිවර්තනය කෙරුවේ ආශිර්වාදද කියලා. 17வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் அது பாக்கியவான்கள் என்றதான வார்த்தையை மொழிபெயர்க்கப்பட்டது. ඔයගොල්ලන්ගේ සමහර translations Tamil translations කීපයක් තියෙනවානේ. ඒ හින්දා සමහරට වාසනාවන්තයි translate කරයි, සතුට නැත්නම් සන්තෝෂයට translate කරයි. නමුත් හරියට බැලුවා නම් මේ පදය 44 සැරයක් translate කරන්නේ blessed කියලා. ஆகவே தமிழிலே சந்தோஷம் உள்ளவர்கள் அல்லது பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றதான மொழிபெயர்ப்புகள் தமிழிலும் மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மொத்தமாக இந்த பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டதான வார்த்தை கிட்டத்தட்ட 44 தடவை வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. දැන් අතීතයේ මිනිස්යන්ට මේක එච්චර ප්‍රශ්නයක් තිබුණේ නැහැ. இது ஆதியிலே இருந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கவில்லை. ඔවුන් සතුට සන්තෝෂය ගැන කතා කරනකොට ඒක ආවේ ඒගොල්ලන්ගේ ඇතුලෙන් තිබුණ දෙයකින්. ஆகவே அவர்களுக்கு சந்தோஷம் என்று சொல்லும்போது அது உள்ளத்தில் ஆழத்திலிருந்து வந்தது. නමුත් වර්තමාන ලෝකය සතුට කියන්නේ හැඟීමක්. ஆகவே இன்றைக்கு சந்தோஷம் என்று சொல்லுகிறது நவீன காலத்திலே அது உணர்வு. ඒ හැඟීම දැන් තියෙන්න පුළුවන්, තව පැයකින් පස්සේ හැඟීම නැති වෙන්න පුළුවන්. அந்த உணர்வானது கொஞ்சம் இப்பொழுது இருக்கலாம், சில மணித்தியாலத்துக்குள்ளே அது இல்லாமல் போய்விடலாம். නැත්නම් මේ ගොඩක් මතු පිටතින් තියෙන දෙයක්. இல்லாவிட்டால் அது வெளியரங்கமாய் காணப்படுகிறதான காரியங்களை குறித்து. මට හොඳ පාසල් අධ්‍යාපනයක් ලැබුණා නම් මම සතුට වෙයි. எனக்கு ஒரு நல்ல பாடசாலையிலே நல்ல படிப்பு கிடைக்குமாயிருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். මට හොඳ රස්සාවක් ලැබුණා නම් මම සතුට වෙයි. எனக்கு ஒரு நல்ல தொழில் கிடைக்குமாயிருந்தால் நான் சந்தோஷமாயிருப்பேன். මට වාහනයක් තිබුණා නම් සතුට වෙයි. எனக்கு ஒரு வாகனம் இருந்தால் நான் சந்தோஷமாயிருப்பேன். මට හොඳ ස්වාමි පුරුෂයෙක් ලැබුණා නම් මම සතුට වෙයි. எனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைப்பாராயிருந்தால் நான் சந்தோஷமாயிருப்பேன். මගේ ඇඟ ජිම් එකට ගිහලා ඇඟ පොඩ්ඩක් හරි ගැස්සුවා නම් එහෙනම් මම සතුට වෙයි. என்னுடைய சரீரத்தை ஜிம்முக்கு போயிட்டு நான் சரியாக வடிவமைத்துக் கொள்வேனானால் அது நான் சந்தோஷப்படுவேன். මේකේ තියෙන ප්‍රශ්නේ තමයි අපි ඕව හොය හොය යනකොට කවදාවත් අපි සතුට වෙන්නේ නැහැ. ஆகவே பிரச்சனை தான் இதை தேடி தேடி நாங்க பின்னுக்கே போய்கிட்டு இருக்கும்போது ஒருபோதும் சந்தோஷப்பட மாட்டோம். මන්ද ප්‍රශ්න නැති ජීවිතයක් සහ ඔබගේ හැම ආසාවක් ඉෂ්ට වෙන ජීවිතයක් නම් මේ ලෝකේ නැහැ. ஆகவே பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை, நீங்கள் எதிர்பார்க்கிறதான எல்லா காரியங்களும் நிறைவேறுகிறதான வாழ்க்கை இந்த பூமியிலே நடக்காது. ඉතින් මේ ආශිර්වාද වාක්‍ය අධ්‍යයන කරලා අපි මේ යම්කිසි සතුටක් ලබා ගන්න යන කියන පරමාර්ථයත් එක්ක අපි ගියා නම් අපි අනිවාර්යෙන් දුක් වෙයි. ஆகவே இந்த ஆசீர்வாதமானவர்கள் அல்லது பாக்கியவான்கள் என்றதான வார்த்தையை வேற ஏதாவது விதத்திலே சந்தோஷம் பெறலாம் என்று நினைப்பமாயிருந்தால் நாங்கள் தடுமாறி விடுவோம். මන්ද මේ සමහර ආශිර්වාද වාක්‍ය මේ කොහේ කෙසේවත් සතුටක් නැහැ. சில இந்த பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுறதான வார்த்தைகளை கவனிப்பீங்களா இருந்தா எங்கேயுமே சந்தோஷப்படுறதுக்கு இல்ல. දිලින්දෝ සතුට වෙන්න ඕන. எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ශෝකවන්තයන් සතුට වෙන්න ඕන. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், මෘදු ගුණ ඇත්තෝ සතුට වෙන්න ඕන. சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். මන් දන්නේ මේ ලෝකේ එහෙම සතුට වෙන්න පුළුවන්ද කියලා. நான் நினைக்கல இந்த உலகத்தில் அவனமான சந்தோஷப்பட முடியும் என்று. ශෝකවන්තයන් සතුට වෙන්න යනවා නම් එහෙනම් ඇයි ඒගොල්ලෝ ශෝකයටපත් වෙලා තියෙන්නේ? ஆகவே துயரப்படுகிறவர்கள் சந்தோஷப்படுவார்களா இருந்தால் எப்படி இந்த உலகத்தில் துயரப்படுவார்களா இருப்பார்கள்? නෑ මම හිතනවා මේ යේසුස් වහන්සේ කියන්නේ මම ඔබට පෙන්වන්න යනවා දේව රාජ්‍යයේ කොහොමද ඔබ ජීවත් වෙන්න ඕනේ කියලා. ஆகவே இயேசுவானவர் காண்பிக்கிறதை குறித்து, தேவ ராஜ்யத்திலே உண்மையாக மகிழ்ச்சியா இருப்பதை குறித்து இந்த காலவெளியில் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். මතු පිටතින් දේවල් හොයන්න එපා. ஆகவே வெளியே இருக்கிற காரியங்களை தேட வேண்டாம். ඇතුලේ ආකල්ප හදා ගන්න. உள்ளே மனோபாவத்தை மாற்றுங்கள். ඔබේ ආකල්ප හැදුවා නම් உங்கள் மனோபாவத்தை நீங்கள் மாற்றுவீர்களானால் දෙවියන් වහන්සේ වඩා ආශිර්වාද කරයි. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ආශිර්වාද දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන මනුෂ්‍ය අනිවාර්යෙන් සන්තෝෂ වෙයි. ஆகவே தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிற மனிதன் நிச்சயமாகவே சந்தோஷமாக இருப்பான். මේක ඇතුලෙන් එන දෙයක්. ஏனென்றால் அது உள்ளே இருந்து வருகிற காரியம், පිටතින් ලැබෙන දේවල් නෙමෙයි. வெளியிருந்து வருகிற காரியம் அல்ல. So මේ කාරණා ගැන අපි බලනකොට இந்த காரியத்தை குறித்து நாங்கள் கவனிக்கும் போது යේසුස් වහන්සේ මේ සෙනගට කතා කරනකොට ඔබ තේරුම් ගන්න ඕන ඊශ්‍රායල් ජනතාව ගොඩාක් අමාරුවෙන් ජීවත් වෙච්ච සෙනගක්. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கடினமான காலத்துக்குள்ளே போனதான மக்கள் கூட்டம். මොන ගොඩාක් ප්‍රශ්න තිබුණා. அவர்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது. සතුටු වෙන්න කිසි කාරණාවක් තිබුණේ නැහැ. சந்தோஷப்பட சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே இருக்கவில்லை. මම හිතන උන්වහන්සේ උන්ට කියනවා
ஆகவே ஆண்டவர் நான் நினைக்கிறவர்களுக்கு பார்த்து මේ சொல்லுகிறார், ප්‍රතිපත්ති තුලින් ඔබ අනුගමනය කෙරුවා නම් இந்த கொள்கைகளை அடிப்படையாய் கொண்டு நீங்கள் வழிநடத்தப்படுவீர்களானால் දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනවා. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන මනුස්සයෙක් සතුටු වෙන්න පුළුවන්. ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்படுகிற மனிதன் சந்தோஷமா සෝ இருப்பார். සන්තෝෂය රඳා පවතින්නේ සුදුසු තත්වයන් මත නොව නමුත් නිවැරදි ආකල්ප තිබෙනකොට. ஆகவே உண்மையான சந்தோஷம் இருப்பது சூழ்நிலைகளின் அடிப்படையில் அல்ல, நம்மளுக்கு சரியான மனோபாவம் இருக்கும்போதே. ඔබගේ සතුට මගේ සතුට තීරණය වන්නේ මා වටපිට තියෙන දේවල් වලින් නෙමෙයි, නමුත් මා තුල සිදුවෙන දේවල් වලින්. மகிழ்ச்சி என்பது சரியான சூழ்நிலை ஏற்படுவது அல்ல, ஆனால் சரியான மனோபாவத்தை கொண்டிருப்பதால், அது உள்ளிருந்து வருகிற காரியமா இருப்பதால். එහෙනම් මේ ආශිර්වාද වාක්‍ය 8 ඔබගේ ජීවිතය පිළිපැදුවා නම් ஆகவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லது பாக்கியவான் என்று சொல்லப்பட்டதான 8 வசனங்களும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பின்பற்றுவீர்களானால் දෙවියන් වහන්සේ ඔබට දිව්‍ය අනුග්‍රහයක් නිදහස් කරන්න යනවා. ஆகவே தேவன் தம்முடைய தெய்வீக கிருபையை உங்களுக்கு விடுவிக்க ඔබ போகிறார். ආශිර්වාදයට පත් වෙන්න යනවා. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ඒ තුලින් ඔබ සන්තෝෂ වෙන්න පුළුවන්. அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். හalleluya. ඕකේ Hallelujah. රයිට්. දැන් අපි බලමු පළවෙනි එක. முதலாவது நாங்கள் கவனிப்போம். සිතින් දිලින්දෝ. ஆவியில் எளிமை உள்ளவர்கள். සිතින් දිලින්දෝ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ආශිර්වාද ලද්දෝය. பாக்கியவான்கள். මන්ද ස්වර්ග රාජ්‍ය ඔවුන්ගේය. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ඔබේ ආත්මික දිලිඳුකම ඔබට දැනෙන විට உங்கள் ஆவிக்குரிய ரீதியான வறுமையை நீங்கள் உணரும் போது ඔබට ලැබෙන සතුට මොතරම්ද? உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. මක්නිසාද ස්වර්ග රාජ්‍යයේ රාජධානිය ඔබගේය. அது ஏனென்றால் பரலோக ராஜ்யம் உங்களுடையதாக இருக்கிறபடியால். සිතින් දිලිඳුකම. ஆவியிலே எளிமை. මොකද ඒකේ අර්ථය? ஆவியிலே எளிமை என்றால் என்ன அர்த்தம்? මන්ද සාමාන්‍යයෙන් දිලිඳුකමත් සතුටත් දිලිඳුකමත් ආශිර්වාදත් අපි එකට சந்தோஷம் இவண்டமான வறுமை என்கிறதான காரியத்தை ஒன்றுக்கொன்று நாங்கள் சேர்க்க முடியாது, பிரிந்திருக்கிறது. සිතින් දුප්පත්කම කියන්නේ ඔබ මේ අඩු තක්සේරුවෙන් ඔබ දිහා බලන එක නෙමෙයි. ஆகவே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று சொல்லும்போது உங்களை குறித்து நீங்கள் குறைவாக மதிப்பிடுகிறதான காரியம் அல்ல. අයියෝ මම වැඩක් නැහැ. ஐயோ நான் பிரயோஜனம் இல்லை, මට මවුත් කරන්න බෑ. எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ඇයි මම ජීවත් වෙන්නේ? ஏன் நான் வாழ்றேன், කවුරුත් මාව ගණන් ගන්නෑ. யாரும் என்னை கண்டுகொள்றது இல்ல, කවුරුත් මට ප්‍රේම කරන්නේ නැහැ. யாரும் என்னை நேசிக்கிறது இல்ல, මට පරමාර්ථයක් නැහැ. எனக்கு ஒரு நோக்கம் இல்ல, අයියෝ මම දුර්වල මිනිහෙක්. நான் ஒரு பலவீனமான மனிதன், පාපෙන් පිරීලා பாவத்துல நிரம்பி ප්‍රශ්න තියෙනවා. பிரச்சனை இருக்கிறது, ඔලෝ උස්සන්න බෑ. தலையை நிமிர்த்த முடியவில்லை. නිකන් ඔබම සුළු කරනවා. நீங்கள் உங்களையே தரை குறைவாக நினைக்கிறீர்கள். ඒක නෙමෙයි සිතින් දිලිඳුකම කියන්නේ. அது அல்ல ஆவியிலே எளிமுள்ளவர்கள். මම තියාගන්න යේසුස් වහන්සේ ආවේ කුණු ගොඩක ගැලවීමකට දෙන්න නෙමෙයි. දෙවියන් වහන්සේගේ ඇස් වලින් ඔබත් වටිනවා මාත් වටිනවා. ஆகவே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வரும்போது குப்பியிலிருந்து மாத்திரம் விடுதலை கொடுப்பதற்காக அல்ல, ஆண்டவர் நமக்கு நம்ம அனைவருக்கும் ஒரு பெருமதியை கூட்டி கொடுக்கும்படியாக வந்தார். සිතින් දිලිඳුකම කියන්නේ මොකද්ද? ஆகவே இந்த ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? ආත්මෙන් දුප්පත් වීම යනු දෙවියන් වහන්සේ ඔබේ හදවතේ වැඩි වැඩියෙන් ක්‍රියා කිරීමට ඔබට හැඟීමක් තියෙනවා. ஆவியிலே எளிமையாக இருத்தல் என்பது அர்த்தம் உங்கள் இருதயத்தில் தேவன் மேலும் மேலும் வேலை செய்ய வேண்டும் என்ற திருப்தியற்ற தேவையை கொண்டிருப்பதாக. ඒක සෑහීමට පත් වෙන්නේ බැරි හැඟීමක්. அது இவ்வளவுதான் என்று திருப்தி பட முடியாது, அவ்வளவு பெரிய உணர்வு. දෙවියන් වහන්සේ ඔබ තුළ කොච්චර ක්‍රියා කිරුවත් තාමත් මදි. ஆண்டவர் உங்களுக்குள்ளே எவ்வளவு கிரியை செய்தாலும் இன்னும் அது போதாது. ඔබ කවදාවත් මේ මම දැන් ඔක්කොම හරි කියලා ඒ තැනට එන්නේ නැහැ. நீங்கள் ஒருபோதும் நான் இப்பொழுது எல்லாம் சரி என்ற நிலைமைக்கு நீங்கள் வரப்போகிறீர்கள். ඔබ කොච්චර උසස් වුණත්, நீங்கள் எவ்வளவு உயர்ந்திருந்தாலும், සේවයේ කොච්චර ප්‍රසිද්ධ වුණත්, ஊழியத்திலே எவ்வளவு பிரசித்தி பெற்றாலும், දෙවියන් වහන්සේ ඔබට කොච්චර ආශිර්වාද කෙරුවත්, எவ்வளவாக தேவன் உங்களை ஆசீர்வதித்தாலும், ඔබට කොච්චර දැනුම ලැබුණත්, உங்களுக்கு எவ்வளவு அறிவு பெற்றிருந்தாலும், ඔබ අවුරුදු කොච්චර ගාණක් ඔබ කිතුරේකට හිටියත්, நீங்கள் எவ்வளவு காலமாக கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், උදේ නැගිටිනකොට காலையில எழும்பும் போது ස්වාමි මම ඔබ වහන්සේ වුණා. ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், දවල් කෑම කනකොට ස්වාමි ඔබ වහන්සේ නැතුව මට බෑ. ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும். රැයට නිදා ගන්නකොට ඔබ කියනවා නේ ස්වාමි ඔබ වහන්සේ හිටියේ නැත මම ඉවරයි. ஆண்டவர் இரவுல தூங்கும்போது ஆண்டவரே நீர் இல்லை என்றால் நான் முடிந்து விடுவேன் என்று சொல்ல வேண்டும். ඒ හැඟීම තියෙනකොට, அந்த உணர்வு இருக்கும்போது, ඔබගේ සිතේ ඒ හැඟීම තියෙනකොට, அந்த உள்ளத்திலே அந்த உணர்வு வரும்போது, සිතින් දිලිඳුකම කියන්නේ ඕකයි. அதுதான் ஆவியிலே எளிமை உள்ளவர். ආත්මෙන් දුප්පත් වීම කියන්නේ දෙවියන් වහන්සේ ඉදිරියෙන් ඔබ නිහතමානී. ஆகவே ஆவியிலே எளிமையாக இருப்பதன் அர்த்தம் நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையாக இருப்பது. සිතින් දිලිඳෝ
ඒ ඕ සරල වශයෙන් කිව්වනම් දෙවියන් වහන්සේ මත යැපීමයි. ஆகவே இந்த ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்று சொல்லும்போது சாதாரண மொழிநடையில் சொல்லுமா இருந்தால் ஆண்டவர் மேலே தங்கி இருப்பது. දෙවියන් වහන්සේ නැත්තම් මම ඉවරයි. ஆண்டவர் இல்லை என்றால் நான் இல்லாமல் දෙවියන් போய்விடுவேன். වහන්සේ නැතුව මට එක අඩියක්වත් ගන්න බෑ. ஆண்டவர் இல்லாமல் ஒரு அடியேனும் என்னால் எடுத்து வைக்க முடியாது. දෙවියන් වහන්සේ නැතුව මට එක හුස්මක් බෑ. ஆண்டவர் இல்லாமல் என்னால் ஒரு சுவாசம் கூட எடுக்க முடியாது. මේක තමයි සිතින් දිලනෝ කියන්නේ. அதுதான் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்பதன் அர்த்தம். මට කිසිවක් නෑ. என்னால ஒன்று முடியாது. මම ආත්මිකව බංකලොත්. நான் ஆவிக்குரியதிலே படும் கீழே போயிருக்கிறேன். දෙවියන් වහන්සේ නොවේ නම් මට මොකුත් නෑ. ஆண்டவர் இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. මම හිස්. நான் வெறுமையாயிருப்பேன். ආත්මික ගිනුම හිස්. என்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் வெறுமையாயிருக்கிறது. දැන්ටම ඔබගේ ජීවිතයේ ඔබ යම්කිසි ආත්මික ගිනුමේ ඔබට යම්කිසි ධනයක් තිබුණා නම් ඒක දෙවියන් වහන්සේ ඔබට දීලා තියෙනවා. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்கு செல்வந்தம் இருக்குமா இருந்தால் அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது. ඉතින් සිතින් දිලනෝ කියන්නේ දෙවියන් වහන්සේ ඔබගේ හදවතේ වැඩි වැඩියෙන් ක්‍රියා කිරීමට සෑහීමට පත් නොවන හැඟීමක් තියෙන නිසා. ஆகவே ஆழ்வியில் எளிமையா இருத்தல் என்பது உங்கள் இருதயத்தில் தேவன் மேலும் மேலும் வேலை செய்ய வேண்டும் என்ற திருப்தியற்ற தேவையை கொண்டிருப்பதாகும். ආත්මෙන් දුප්පත්කම කියන්නේ ඔවුන්ගේ මුළු ජීවිතේම යැපෙන්නේ ඔය ජීවිතේම රදා පවතින්නේ දෙවියන් වහන්සේ මත. ஆகவே ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரிலே தங்கி இருப்பதாகும். ස්වාමී ඔබ වහන්සේ මා වෙනුවෙන් පිදුන් නැත්තම් මම ඉවරයි. ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் முடிந்திருப்பேன். ස්වාමී ඔබ වහන්සේ අද මට කතා කරුවේ නැත්තම් මම ඉවරයි. ஆண்டவரே நீர் என்னோடு இந்த நாளில் பேசாவிட்டால் என் வாழ்க்கை போய்விடும். ස්වාමී ඔබ වහන්සේ මාත් එක්ක ඇවිදේ නැත්තම් මම අද ඉවරයි. ஆண்டவரே நீர் என்னோடு கூட நடக்காவிட்டால் நான் போய்விடுவேன். ඔබ කවදාවත් දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහයෙන් වැඩි වැඩියෙන් යන්නේ නැහැ එළියට. ஆகவே நீங்கள் ஒருபோதும் தேவனுடைய கிருபையை விட்டு அதிகமாக போக போறதில்லை. දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහයෙන් කොහෙන්වත් ඉක්මනින් අල්ල ගන්න පුළුවන් විදියට ඔයා ඉන්නේ. ஆகவே நீங்கள் தேவனுடைய கிருபையை நீங்கள் எப்பொழுதும் பிடித்துக் கொள்ள நிலைமையில இருப்பீர்கள். කවදාත් ඈත් වෙන්නේ නැහැ. මන්ද ඔබ දන්නව අනුග්‍රහය නැත්තම් ඔබට ජීවිතයක් நீங்கள் නැහැ. அதை விட்டு விலக மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த கிருபை இல்லை என்றால் உங்களால் வாழ முடியாது. ඔබගේ සිතේ ඔබගෙන්ම තියෙන වත්කම් වැඩියෙන් තියෙනකොට ස්වර්ග රාජ්‍ය ධනෙ ඔබගේ හදවත පුරවන්න බෑ. ஆகவே உங்களுடைய இருதயத்திலே எல்லா செல்வத்தாலும் நிரம்பி இருக்கும்போது பரலோகத்தின் செல்வத்தாலே உங்களை நிரப்ப முடியாது. නමුත් යේසුස් වහන්සේ කියනවා ඔබගේ සිතේ ඔබ දිලින්දෙක් නම් ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய இருதயத்திலே அல்லது ஆவியிலே எளிமையா இருப்பீர்களானால் ස්වර්ග රාජ්‍යයේ තියෙන ධනය பரலோகத்தில் இருக்கிறதான பொக்கிஷம் ඔබට ලැබෙන්න පුළුවන්. உங்களுக்கு හalleluya. கிடைக்கும். හalleluya. ஹalleluya. කොච්චර මේ ලෝකේ ඉන්න පොහොසත් මිනිසයාගේ ධනය සංසන්දනය කරන්න පුළුවන්ද දෙවියන් වහන්සේගේ ධනයත් එක්ක? ஆகவே இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சல்லிக்கார மனிதன் பணக்காரன் இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த செல்வத்துக்கு ஈடாகுமோ? ලෝකය කියනවා உலகம் சொல்லுகிறது ඔබ හොඳට වැඩ කරලා நீங்க நல்லா வேலை செய்து සල්ලි හම්බ කරලා நல்ல சல்லி சம்பாதித்து ඔබේ දිලිඳුකම අයින් කරලා ඔබ පොහොසතෙක් වෙන්න ඕන කියලා. நீங்கள் ஏழ்மை உங்களுடைய எளிமைத்தனத்திலிருந்து நீங்கள் பணக்காரர்களாக மாற வேண்டும். යේසුස් වහන්සේ කියනවා ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் පිටස්තර පොත අමතක කරලා දාන්න. வெளியிருக்கிறதான காரியங்களை மறந்து விடுங்கள். සිතෙන් දුප්පත් වෙන්න. ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருங்கள். ස්වර්ග රාජ්‍ය ධනෙ නම් ඔබට ලැබෙනවා. பரலோக ராஜ்யத்துடைய பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கும். ඒ කියන්නේ පොහොසතෙක් දුප්පතෙක් වෙන්න පුළුවන්. ஆகவே இதோட அர்த்தம் என்ன? பணக்காரனும் ஏழ்மையாக இருக்க முடியும், எளியவனா இருக்க முடியும். එයාට සම්පත් වශයෙන් පොහොසත් නමුත් සිතෙන් දිලිඳුයි. அவன் பொருளாதார ரீதியிலே அவன் செல்வந்தனா இருக்கிறான், ஆனால் இருதயத்திலே அவன் ஏழ்மையா இருக்கிறான். අනිත් පැත්තෙන් දුප්පතෙක් ඕනට වඩා සිතෙන් පොහොසත් වෙන්නත් පුළුවන්. ஆகவே ஏழ்மையா இருக்கிறவன் உள்ளத்திலே நன்றாக இருக்கும்போது மேலானவனாக இருக்க முடியும். ඒක ඇතුලෙන් වෙන දෙයක්. இது உள்ளே நடக்கிற காரியம். යේසුස් වහන්සේ කියනවා ඔබට මේ ඉරියව්ව තියෙනවා නම් ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அடையாளங்கள் உனக்குள்ளே இருக்குமா இருந்தால் සතුටු වෙන්න. சந்தோஷமா இரு. මන්ද ඔබ ආශිර්වාද ලද්දෙක්. ஏனென்றால் நீங்கள் හalleluya. பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். හalleluya. හalleluya. සිතෙන් දිලිඳුකමට ප්‍රතිවිරුද්ධය මොකද්ද? ஆவியிலே எளிமை உள்ளவர்களுக்கு எதிர்கருத்து என்ன? ආඩම්බරය නැත්නම් උඩුකම. பெருமை. ඔබ දැන් ඔබ හරි වගේ ඔබ හිතනකොට நீங்க சரின்னு நீங்க நினைக்கும் போது ඔය සබාට එනකොට ගැලීම ලැබෙනකොට මම ගොඩක් හිඟන්නේක් වගේ. හැබැයි දැන් මම පොඩ්ඩක් ෂේප්.
ரட்சிப்புக்குள்ள வரும்போது ஆண்டவருக்குள்ள வரும்போது கொஞ்சம் ஏழ்மையா இருந்தீங்க. ஆனா இப்ப எல்லாம் நல்லா இருக்குது. සබාට අවුරුදු 25ක් දෙගෙනවා. சபைக்கு 25 வருஷமா வரேன். සන්ඩේ ස්කූල් කරලා තියෙනවා. சண்டே ஸ்கூல்ல இருக்கிறேன். ස්පිරිචුවල් පැරන්ටින් කරලා තියෙනවා. ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் செஞ்சிருக்கிறேன். Membership ගත්තා. மெம்பர்ஷிப் எடுத்திருக்கிறேன். සේවයේ ඉන්නවා. ஊழியத்துல இருக்கிறேன். සෛල නායකයෙක්. இப்போ கேசல் லீடர். උපාධිය අරගෙන තියෙනවා. இப்பொழுது பட்டம் எடுத்திருக்கிறேன். ඒ ඔක්කොම හරි දැන්. எல்லாம் இப்ப சம்பூர்ணம். කටින් කියන්නේ வாயில சொல்றது இல்ல, නම හිතෙන් ඔම හිතනවා. ஆனா இருதயத்துல இது நினைக்கிறோம். ඒ දවස්වල තේ එකක්වත් බොන්න අනේ ස්වාමීනි මට උදව් කරන්න. දැන් අපිට තේ හදන්න පුළුවන් නේ. உன்னையா இருந்தா தீவனம் ஊத்துறது கூட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சொல்லுவோம். ஆனா இப்ப நமக்கு ஊத்த முடியும் தானே. ඒ දවස්වල එක තීරණයක් ගන්න ඉස්සලා අනේ ස්වාමීනි මොනවද මම කරන්න ඕනේ. அப்ப ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஆண்டவரே நான் என்ன செய்வது என்று கேட்டோம். දැන් ඉතින් උපාධි 6ක් 7ක් තියෙනවනේ. ඉතින් දැනුම තියෙනවා. ඉතින් දැන් දෙවියන් වහන්සේ කරදර කරන්න ඕනේ නෑනේ. ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. இப்ப ஆண்டவரை நான் தொந்தரவு செய்ய போறது இல்ல. තව ප්‍රශ්නයක් එනවා. இன்னொரு பிரச்சனை வரும். මේ වගේ තමකම වැඩි වෙනකොට இது தன்னை குறித்தே பெருமை வரும்போது අපි අනිත් මිනිස්යන්ගේ ආත්මිකත්වය අපි සෝදිසි කරනවා. மற்றவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமைகளை நாங்கள் சோதித்து பார்க்கிறோம். සභාවට ආවේ බේබැද්දෙක් හැටියට. சபைக்கு வரும்போது பிச்சைக்காரனை போல வந்தோம். ගැලවීම ලැබිලා ரட்சிக்கப்பட்டு දේව අනුග්‍රහයෙන් ඔබගේ ජීවිතයෙන් හදලා තිනවා. தேவ கிருபையினாலே உங்கள் வாழ்க்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. අද උදේ තව බේබැද්දෙක් කෙනකොට බලන්නකො බේබැද්දෙක් අමතක වෙලා තිනවා. ඔයත් බේබැද්දෙක් එක දවසක්. யாரா குடிகாரன் வரும்போது நம்ம அவனை பாருங்க, அந்த குடிகாரன் வர்றான்னு பாக்குறோம். ஆனா நம்ம எப்படி இருந்தோங்கிறத நம்ம மறந்து விடுகிறோம். අමතක වෙනවා අනුග්‍රහය නැතුව අපි ඔක්කොමල එකම ලෙවල් එක. ஆகவே மறந்துடுறோம், கிருபை இல்லைன்னா நாங்க ஒன்றுமே இல்லைன்னு. මේකට කියන්නේ ආත්මිකත්වය නෙමෙයි, මේකට කියන්නේ ආගමිකත්වය. ஆகவே இது ஆவிக்குரிய தன்மை அல்ல, இது மத ரீதியான சமய ரீதியான காரியமாய் மாறி வருகிறது. ආගමිකත්වය භයානක දෙයක්. சமய சம்பந்தப்பட்டதான காரியங்கள், மத ரீதியில் சம்பந்தப்பட்ட காரியங்கள் பயங்கரமானது. මන්ද ආගමිකත්වය රැඳා පවතින්නේ ඔබ කරන දේ ගැන. ஏனென்றால் மதமானது அமைந்திருக்கிறது நீங்கள் செய்கிற காரியங்களின் அடிப்படையில். ඔබ කරන දේ මත. நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதன் அடிப்படையில் தான் மதம் இருக்கிறது. ආත්මිකත්වය කියන්නේ ඔබ රැඳෙන්නේ දෙවියන් වහන්සේ ඔබ තුල කරන දේ මත. ஆனால் ஆவிக்குரியதான காரியம் தாழ்மை என்று சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்குள்ளே செய்கிற காரியத்தை குறித்து இருக்கிறது. ஆவிக்குரிய காரியம் அதுதான் மட்டும், அதுதான் அப்படிதான் வரையறுக்கப்படுகிறது. යාකෝබ 4:6 කියනවා දෙවියන් වහන්සේ උඩගුවන්ට විරුද්ධව සිට ගන්නවා. නමුත් යටහතුන්ට කරුණාවෙන් සලකනවා. யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. මේක හොඳට පැහැදිලි කරන්න මේ උන්වහන්සේ උපමාවක් දෙනවා ලියුක් සුභාරංචි 18 වෙනි පරිච්ඡේදය. ஆகவே இதை குறித்து தெளிவுபடுத்துவதற்காக லூக்கா 18வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அன்றியும் 9வது வசனம், தங்களை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா என்ன சிலரை குறித்து அவர் உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். දැන් අපි මේ පරිසරය විවේචනය කරන්න ප්‍රථමයෙන් හරි අපි ගොඩාක් ලේසි ඒගොල්ලන්ව ප්‍රතික්ෂේප කරන්න පුළුවන් නේ. අපෝ පරිසරයක් ඕම කියන්න එපා. ஆகவே பரிசேயனை குறித்து நாங்கள் விமர்சனம் பண்ண லேசா இருக்குது. அதை செய்வதற்கு முன்பாக அதை செய்ய வேண்டாம். එහෙනම් අපි තාත්වික උඩුකමට අපිත් වැටෙනවා ඊට පස්සේ. அப்படி செய்வோமா இருந்தா நாங்களும் ஆவிக்குரிய பெருமைக்குள்ளே நம்மளும் அந்த பெயர் பட்டியலில் வந்துடுவோம். ගොඩක් බලන්න මේ මනුෂ්‍යගේ ජීවිතය. இந்த மனுஷனை குறித்து பாருங்களே. එයා පරිසරයක් වුණාට පරිසරයක් වුණ නිසා එයාව මේ ප්‍රතික්ෂේප කරන්න එපා. ஆகவே பரிசேயன் என்பதனாலே அவனை புறம்பே தள்ள வேண்டாம். එයා කියනවා මම ධර්මිෂ්ඨයි. நான் நீதிமான்னு சொல்றான். අපි කාටද කී දෙනෙක්ට අපිට ලේසියෙන් කියන්න පුළුවන් දෙවියන් වහන්සේට මම ධර්මිෂ්ඨයි කියලා. எத்தனை பேர் ஆண்டவர் பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே நான் நீதிமானா இருக்கிறேன்னு. මම අතින් සියල්ල මම මගේ ජීවිතේ අඩුවක් නැහැ. என் வாழ்க்கையில குறை என்று சொல்வதுக்கு ஒன்றுமில்லை. එයා කියනවා ස්වාමී මම කොල්ලකාර වූ අධර්මිෂ්ඨ වූ කාමීච්ඡාවරු අතින් මිනිසයන් මෙන් කෙනෙක් නෙමෙයි. මගේ ජීවිතේ අඩුවක් නැහැ. பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரர்கள் போன்ற இவ்வளமான குறைபாடுகள் என் வாழ்க்கையில் இல்ல. පාපයක් නැහැ. பாவம் இல்ல. ඔබ ලේසි නෑ අපි හැමෝටම කියන්න. நம்ம எல்லாருக்கும் இவ்வளமாக சொல்ல முடியுமா? அது லேசானதா? இல்ல. පරිසරයක් හැමදාම යනවා යාඥා කරන දේවමාලිගාවට. අපි සමහර දෙනෙක් මේ මාසේ සති 4 5 ඉරිදා එන්නේ නැහැ.
ஆகவே இந்த பரிசேயன் ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு போவான் ஜெபிப்பதற்காக. ஆனால் நம்முடைய விசுவாசிகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் தொடர்ந்து 4 கிழமை வந்தார்கள் என்று பாப்பமா இருந்தால் சில வேளை இல்ல. පරිසවරයෙක් නිසා අනිවාර්යෙන් දවසට 3 සැරයක්වත් අඩුවෙන් යාත්‍රා කරයි. සමහර විට අපි එක දවස් අපි එක සැරයක්වත් යාත්‍රා කරන්නේ. ஆகவே இந்த பரிசேயனா இருக்கிறதா வாரத்துல 3 நாள் உபவாசமா இருக்கிறான். ஆனால் நாமளோ உபவாசமா இருப்பது ஒரு நாள் கூட இல்ல. දසෙන් කොටස් ගෙවනවා නොකඩව අපි කී දෙනෙක් දසෙන් කොටස් ගෙවනවද? ஆனால் தசமபாகம் அவன் பரிசேயன் கொடுக்கிறான் தொடர்ந்து. ஆனால் நம்ம எத்தனை பேர் உண்மையாகவே தசமபாகம் செலுத்துகிறோம்? සතියකට දෙසරයක් නිරාරෙන් අපි සමට අවුරුද්දකට එක සැරයක්වත් නිරාරෙන් ඉන්නේ. ஆகவே நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கூட உபவாசமா இருக்கிறதுல, ஆனா வாரத்துல 2 தடவை உபவாசமா இருக்கிறான். ඉතින් එයාගේ ජීවිතේ පැත්තෙන් බලනකොට එයා මේ හොඳ අපේ වචන වලින් කියනකොට සුද්ධ ජීවිතයක් ගත කරනවා. ஆகவே இவனுடைய வாழ்க்கை குறித்து இந்த வசனங்களின் படி பார்ப்போமா இருந்தால் நல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிறான். නමුත් එයාගේ ප්‍රශ්න දෙකක් තියෙනවා. ஆனால் அவனுக்குள்ள இருந்ததான 2 பிரச்சனைகள் இருந்தது. ඒකෙන් අපි දන්නවා එයා සිතින් දිලින්දෙක් නෙමෙයි කියලා. ஆகவே இதிலிருந்து நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் ஆவியிலே அவன் எளிமை இல்லை. පණිදේ තමයි මේ මම කතාව. මම මේක කෙරුවා. මම මේක කෙරුවා. මේක මගේ ශක්තියෙන් ආපු දෙයක්. முதலாவது தான் நான் இதை செய்தேன், நான் இவ்வண்ணமாய் செய்கிறேன், நான் என்கிறதான சுயநலவாதியாக இருக்கிறான். එයාගේ පුද්ගලික විනයෙන් මේවා කරගෙන තිබෙනවා. ஆகவே தன்னுடைய சுய கட்டுப்பாட்டுக்குள்ளே இதெல்லாம் செய்திருக்கிறார். සෝ එයා දෙවියන් වහන්සේගේ ඉදිරියෙන් පුම්බගෙන ඔල උස්සගෙන කියලා ස්වාමීනි බලන්නකො මම කරපු දේ මම ඔබ වහන්සේට ප්‍රශංසා කරනවා. ඒව ඔක්කොම කරලා දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. ஆகவே இவன் தன்னுடைய ஆண்டவருக்கு முன்பாக தலை நிமிர்ந்து கொண்டு மார்பிலே தட்டிக்கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் இதை செய்திருக்கிறேன், அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறான். දෙවනි දේ තමයි මේ කරපු අනිත් දේ. இரண்டாவது தான் அவன் செய்த இன்னொரு காரியம். හැරිලා බලනවා සුංගම් ආය කරන එක්ට. அங்க ஆயக்காரனை திரும்பி பார்க்கிறான். එයාගේ යාඥාවට තව දෙයක් එකතු කරනවා. அவனுடைய ஜெபத்துல இன்னொரு காரியத்தை சேர்த்து கொள்ளுகிறான். ඒ වගේම ස්වාමීනි අරයා වගේ මම නෙමෙයි. මම ඒ ගැනම ස්තුති කරනවා. ஆண்டவரே அவனை போல நான் இல்ல, ஆகவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ඕකෙන් දන්නවා මොකද? එළියෙන් ඔක්කොම දේ හොඳට තිබුණත් ඇතුලේ අවුල්. ஆகவே இதிலிருந்து நான் பார்க்கிறது என்ன, உள்ளுக்கு வெளியில எல்லாமே நல்லா இருந்தாலும் உள்ளுக்கு பிரச்சனை இருக்குது. දැන් සුංගම් ආය කරන්න. இந்த ஆயக்காரனை குறித்து பார்ப்போமே. බලන්න එයාගේ කතාව. 13வது வசனத்தில் இந்த ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துடியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். එයා දුරින් ඉන්නවා. அவன் தூரத்தில் இருக்கிறான். පූජාස්ථානේ ළඟට යන්නෙත් නැහැ. பலிபீடத்துக்கு முன்பாகவும் போகவில்லை, උඩ බලන්නෙත් නැහැ. மேல பார்க்கவும் இல்லை. පල්ලෙහා බලාගෙන தன்னை பார்த்து கொண்டு ස්වාමිනී தன் மார்பை அடித்துக்கொண்டு ஆண்டவரே මට පිහිටවන්න. எனக்கு கிருபையாயிரும், මම පාපේ මිනිස්සෙක්. நான் பாவியான மனுஷன், කමා වෙන්න. எனக்கு மன்னிப்பை தாரும். එයා ළඟටවත් යන්නත් බෑ. அவன் கிட்ட கூட போகல. එයා දුකින් වැළපෙනවා. அவன் துக்கத்திலே துயரப்படுகிறான். උඩ බලන්නවත් බෑ. மேல பார்க்கவும் முடியாது. ඔබ දිලින්දෙක් වෙනකොට ඔබ හිඟන්නන්ත එක සාමාන්‍යයෙන් ගනුදෙනු කරනකොට සමහරට ඒගොල්ලන්ගේ ඔබගේ ඇස් දිහා බලන්න බෑනේ ලේසියෙන්. ஆகவே அந்த பிச்சைக்காரர்களை பார்க்கும்போது அவங்க நேரடியா நம்ம கண்ணை கூட பார்க்க மாட்டாங்க இல்லையா? ඒගොල්ලන්ට හිටගෙන කතා කරනකොට ඒගොල්ලන් උඩ බලන්නේ නැහැ. ஆகவே அவன் நமக்கு முன்பாக நின்று கதைக்கும் போது மேல பார்க்க மாட்டாங்க. මට මතකයි එක දවසක් මේ අපි ගාලේ ඉන්නකොට මේ මගේ ළමයි දෙන්න කාර් එකේ මම දැක්කා මේ පැත්තක මේ පාරේ වාඩි වෙලා හිඟන්නෙක් හිටියා. ஆகவே காலில நாங்க இருக்கும்போது என்னுடைய 2 பிள்ளைகளும் காருக்குள்ள இருந்தாங்க. அந்த ஓர பாதையில ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். ඉතින් මට හැඟීමක් ආවා මේ ඒ වෙලාවේ මට හැන්දෑවේ මට වෙලා ටිකක් තිබුණා. මං කිව්වා ළමයි දෙන්නට මේ අපි ගිහලා කැම ටිකක් රෑ කැම ටිකක් අරගෙන අපි යාත් එක වාඩි වෙලා අපි කැම කමු. ஆகவே ஒரு நாள் யோசித்து நான் பிள்ளைகளை பார்த்து சொன்னேன், ஒரு மாலை வேளையில நம்ம போயிட்டு சாப்பாடு கொஞ்சம் வாங்கி அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்து அவனோட கொஞ்சம் காலத்தை செலவழிப்போம் என்றேன். සෝ ළමයි කිව්වා එහෙනම් අපි චයිනීස් කෑමක් ගමු එයාට. அப்போ பிள்ளைகள் சொன்னாங்க, அப்படி இருந்தா சைனீஸ் சாப்பாடு வாங்குவோம். ඔයාගේ ප්‍රශ්නයක් නෑ ගමු. අපි ගිහලා අපි චයිනීස් කෑම ටිකක් අරගෙන අපි යාත් එක පාරේ වාඩි වෙලා අපි දැන් යාත් එක කන්න පටන් ගන්නකොට එයා කන්නේ නැහැ. ஆகவே அந்த சைனீஸ் சாப்பாடை வாங்கிட்டோம். இப்போ அந்த பாதையில போய் அவனோடு கூட அமர்ந்திருந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். அவன் சாப்பிடல. අපි ලෑස්ති යාත් එක කන්න. நாங்க ரெடியா இருக்கிறோம் அவனோட சாப்பிட. ඔක ඕනට වඩා ප්‍රසිද්ධ කරන්නේ නැතුව මගේ වාහනේ යගේ ඉස්සරෙන් පාක් කරුවා. ඉතින් ගොඩාක් අයට පේන්නේ නැහැ. මම පාරේ වාඩි වෙලා අපි ලෑස්ති වුණා කෑම කන්න. නමුත් යාට කන්න බෑ. அதவே பிரச்சாரப்படுத்துறதுக்கு பதிலாக காரை நாங்க போட்டுட்டு அப்ப யாருக்கும் மறைவாக இருக்கலாம்னு சொல்லி இப்ப சாப்பிடுறோம். ஆனா அவன் சாப்பிடல. පස්සේ තමයි තේරුම් ගත්තේ අපිට ප්‍රශ්නයක් නැහැ හිඟන්නෙක්ට එක කන්න එක. නමුත් හිඟන්නට ප්‍රශ්නයක් මේ වාහනවල ඇවිලා ඉන්න මිනිස්සුකෝ ඇයි මාත් එක්ක ඇවිලා වාඩි පාරේ වාඩි වෙලා මාත් එක්ක කන්නේ මට කන්න බෑ. ஆகவே நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த பிச்சைக்காரன் மத்தியில உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு. ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது, இப்படி வாகனத்துல வந்து அமர்ந்திருந்து இவங்களோட சாப்பிடுறதுக்கு என்னால முடியாது. මන්ද එයාගේ හිතේ அவனுடைய இருதயத்தில்
එයා හිඟන්නෙක්. அவன் ஏழை. මේගොල්ලන් වාසනාවන්තයි. இவர்கள் பாக்கியவான்கள், මම ඒගොල්ලන්ට அதிர்ஷ்டசாலிகள். ගනුදෙනු කරන්න බෑ. இவர்களோடு நான் இடைப்பட අපි முடியாது. ඒ මතය අපේ ආත්මයට ගේන්න පුළුවන් නම් அப்படிப்பட்ட காரியத்தை ஆவிக்குரிய ரீதியில் கொண்டு வருவோமா යේසුස් இருந்தால் වහන්සේ කියනවා අපි ආශිර්වාද ලද්දෝය කියලා. இயேசு சுவாமி சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள். පරිසරය ඔක්කොම හොඳට කරනවා. பரிசேயர்கள் எல்லாம் சரியாக செய்கிறார்கள். නමුත් ආත්මයට තමකමක් තියෙනවා. ஆனால் ஆவியிலோ நான் என்கிற காரியம் இருக்கிறது. ආඩම්බරයි. பெருமை. ඇයි යා කරන හැම දෙයක්ම එයාගේ ශක්තියෙන් කරපු දේ. ஏனென்றால் அவன் செய்தது எல்லாமே தன்னுடைய பலத்தினால் ඒ செய்தது. ආගමිකත්වයේ වැඩි වෙනකොට அந்த மத சார்பான එයා காரியங்கள் හැරිලා உயரும்போது බලනවා එයාගේ හිතේ තියෙන දුප්ප එයාගේ ඇස් වලින් දකින දුප්පතෙක්. ஆகவே அவன் திரும்பி பார்க்கிறான், அங்கே கண்களிலே காணுகிற ஏழ்மையான காரியத்தை பார்க்கிறான். සුංගා මාය කරනවා කියන්නේ බදු ගන්නවනේ. බොරුකාරයෙක් හොරෙක්. ஆகவே ஆயக்காரன் என்று சொன்னால் என்ன? அவன் வரி வசூலிக்கிறவன், அவன் பொய்க்காரன், ஏமாற்றுக்காரன். பொய். බයිබලේ කියන්නේ මෙයා හොරෙක්ද කෙරුවද කෙරුවේ නැද්ද කියලා. බයිබලයේ- බයිබලේ කියන්නේ මේ සුංගා මාය කරන එනවා දේව මාලිගාවට. ஆகவே பைபிள்ல சொல்லல இவன் திருடனா அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஆயக்காரனும் ஆலயத்துக்குள்ள வருகிறான். එයා දෙවියන් වහන්සේව සොයනවා. அவன் தேவனை தேடுகிறான். එයාත් එනවා යාඥා කරන්න. அவனும் சேர்ந்து ஜெபிக்கிறான். නමුත් එයාගේ ඇතුලේ තියෙන తත්වය යහපත්. ஆனால் உள்ளான நிலைமை நல்ல நிலைமை. ඈත්ව බලාගෙන ඉන්නවා. தூரத்திலிருந்து பார்த்து ළඟට එන්නවත් බෑ. கிட்ட வரவும் இல்லை, ඔලුව උස්සන්නවත් බෑ. தலை உயர்த்தவும் இல்லை. ස්වාමී මට කමා වෙන්න. ஆண்டவரே என்னை மன்னியும், කමා වෙන්න. என்னை மன்னியும் ஆண்டவரே. යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சுவாமி சொல்லுகிறார், පරිසරයව නම් කරන්නෙත් නෑ. பரிசேயனை சேர்க்க கூட இல்லை. යේසුස් වහන්සේ කියනවා අර මනුෂ්‍යයට වඩා මෙයා ධර්මිෂ්ඨයි. பரிசேயன் பேர் கூட பாவிக்கல. அந்த மனுஷனை விட புருஷன். இவன் மேலானவன். පුරුෂයන් දෙදෙනා ගෙදර යනකොට புருஷர்கள் ஆண்கள் 2 பேர் வீட்டுக்கு போகும்போது පළවෙනි පරිසරය හිතනවා මේම යන්නේ. මරු සර්විස් එකක් අක්කා. හොඳ වර්ෂිප්, හොඳ මෙසේජ්. උන්වහන්සේ ක්‍රියා කරනවා. මම යාඥා කරනවා. මට ආශිර්වාද ලැබුණා. එයා එම යනවා. ස්වර්ගයේ එයාව සලකන්නේ. බලන්නේ අනිත් එක්කෙනා. එයාට තමයි ධර්මිෂ්ඨකම කියලා කියන්නේ. பரிசேயன் போய் நல்லா வெளியில போகும்போது நல்ல வர்ஷிப், நல்ல வார்த்தை, நல்லா இருந்துச்சுட்டு போறான். ஆனா மற்றவனோ அவன் தலைக்கீழ குனிஞ்சவனாக தன்னை தாழ்த்தினவனாக இருந்தான். ஆண்டவர் சொல்றார், இவன் அல்ல, அவனே நீதிமான் என்று. මම මේ කතාව බලනකොට நான் இந்த கதையை கவனிக்கும் போது, සිතින් දිලුණුකම ගැන මම හිතනකොට அந்த உள்ளத்திலே அல்லது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்று கவனிக்கும் போது මම ඔබට අදහස් තුනක් ඔබත් එක්ක බෙදාගෙන මම මේ අවසන් කරන්න කැමතියි. ஆகவே 3 கருத்துக்களை உங்களோடு கூட பேசி அதுக்கு பின்பாக நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். පළවෙනි එක முதலாவது, ආත්මෙන් දිලිදුකම යනු ඔබගේ ජීවිත තුළ ක්‍රියා කිරීමට දෙවියන් වහන්සේ ඔබට සෑම විටම අවශ්‍ය බව හඳුනා ගැනීම. ஆவியிலே எளிமையாக இருப்பது என்பது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு தேவன் தேவைப்படுகிறார் என்கிற விடயத்தில் நீங்கள் ஒருபோதும் வெகு தொலைவில் இல்லை என்பதை அங்கீகரிப்பதாகும். අපි කවදාවත් මේ යම්කිසි තැනකට එන්න බෑ අපි දැන් සෙට් කියලා. நாங்கள் ஒருபோதும் ஒரு இடத்துக்கு வந்து சொல்ல முடியாது, நான் இப்ப எல்லாத்துலயும் செட்டில் ஆயிட்டேன்னு. අපි ඉන්න ඕන ස්ථානේ තමයි ඊළඟ මොහොතම මට බෑ දෙවියන් වහන්සේ නැතුව. நாங்க யோசிக்க வேண்டியதுதான், அடுத்த வினாடியே ஆண்டவர் இல்லாம என்னால வாழ முடியாது என்று. දැනටමත් තමන්ගෙන්ම පිරී ඇති හදවත් දෙවියන් වහන්සේට පුරවන්න බෑ. ஏற்கனவே தங்களால் நிறைந்திருக்கும் இருதயங்களை கர்த்தரால் நிரப்ப முடியாது. නමුත් ආත්මිකව වශයෙන් ඔබ බංකලොත් වූ හදවත් දේව රාජ්‍යයේම ධනවත් වලින් ඔබ පුරවන්න පුළුවන්. ஆவிக்குரிய ரீதியில் ஒன்றுமே இல்லை என்கிற இருதயம் உள்ளவர்களுக்கு தேவராஜ்யத்தின் அனைத்து வளங்களும் கிடைக்கும். ඔබට මේ වගේ සිතක් තියෙනවද? இவ்வனமான இருதயம் இருக்கிறதா? ඔබ අද උදේ නැගිටිනකොට ඔබට මේ හැඟීම තිබුණාද? காலையில நீங்க கட்டில விட்டு எழும்பும் போது இந்த உணர்வு உங்களுக்கு இருந்ததா? ස්වාමී අද මම ඇස් ඇරලා මම ගන්න පළවෙනි හුස්මේ තියෙන ඔබ වහන්සේ නිසා. காலையில கண்ணை திறந்து நான் முதலாவது சுவாசத்தை எடுக்கும் போது ஆண்டவரே நீங்க இருப்பதால் මම தான். මේ සභාවේ අද වාඩි වෙලා ඉන්නේ ඔබ වහන්සේගේ අනුග්‍රහය නිසා. இந்த சபையில நான் அமர்ந்திருப்பது உங்க கிருபையினால் தான் ஆண்டவரே. ස්වාමී එක දවසක්වත් නැතුව ඔබ වහන්සේ නැතුව බෑ. நீர் இல்லாம ஒரு நாள் கூட என்னால முடியாது ஆண்டவரே. ඇත්තට ස්වාමී මම ඔබ වහන්සේ නැතුව මම හිඟන්නේක්. ஆண்டவரே உண்மையிலே நீங்க இல்லாம நான் ஒரு ஏழை பிச்சைக்காரன். මගේ ආත්මය තුල තියෙන ධනය ඔබ වහන්සේගේ. ஆண்டவரே இந்த ஆவிக்குரியதில் கிடைத்திருக்கிறதான இந்த செல்வம், இந்த காரியம் உம்மாலே உண்டானது. මම හිස්. நான் வெறுமை. මම ඔබ වහන්සේ නැතුව මම බංකලොත්. ஆண்டவரே நீர் இல்லாமல் என் வாழ்க்கை ஒன்றுமில்லை.
මම ආත්මයෙන් දුප්පතෙක්. நான் ஆவியிலே எளிமை உள்ளவன். අද මම යම්කිසි වටිනාකමක් තියෙනවා නම් මගේ ජීවිතේ. ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பெருமதி இருக்கிறது මම என்றால், යම්කිසි ආශිර්වාද අත්දැකලා තිබෙනවා නම් ஒரு ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்கிறேன் என்றால், මට මගේ සිතේ යම්කිසි සම්පතක් තිබෙනවා නම් ඒක ඔබ වහන්සේගේ. ஆண்டவரே எனக்கு ஒரு சந்தோஷத்தை நீர் கொடுத்திருப்பீரானால் அது நீர் கொடுத்தது. යෝබ් වගේ කියනවා ඔබ වහන්සේ දුන්නා ඔබ වහන්සේ ගන්න පුළුවන්. யோபு ඔබ දුන්න නිසා තමයි මම පෝසතෙක්. ஆகவே யோபு சொல்லுகிறார், நீ கொடுக்க முடியும், எடுக்க முடியும், நீ கொடுத்ததுனால தான் நான் ගන්නවනම් செல்வந்தனாய் මම மாறினேன். දුප්පතෙක්. நீர் எடுத்தீரானால் நான் ஏழ்மையாயிருவேன். ඉතින් මේ ආත්මයේ බැංකුවේ තියෙන ධනය ඔබ වහන්සේගේ. ஆகவே இந்த ஆவிக்குரிய பேங்க்ல இருக்கிறதான அந்த பணம் நீர் கொடுத்தது சுவாமி. ඔබට ඒ වගේ හිස්වීමක් තියෙනවා නම් ඔබගේ ආත්මේ உங்கள் ஆவியிலே அல்லது இருதயத்திலே ஒரு வெறுமையை நீங்கள் உணர்வீர்களானால், යේසුස් වහන්සේ කියනවා ස්වර්ග රාජ්‍ය ධනය දවසෙන් දවස මොහොතෙන් මොහොත ඔබව සම්පූර්ණ කරයි. ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களினாலே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை நிரப்புவார் என்று. දෙවැනි එක இரண்டாவது, ආත්මෙන් දිලිදුකම යනු දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් මිස ඔබ අන් කිසිවෙකුට වඩා හොඳ නැති බව. ஆவியில் எளிமையாக இருப்பது என்றால், கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் நீங்கள் வேறு யாரையும் விட சிறந்தவர்கள் அல்ல என்பதை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் என்பதே ஆகும். ඒද තමයි මම කැමති නැත්තේ මිනිසුන් කේලම් කියනකොට. ஆகவே தான் எனக்கு விருப்பமில்லை மற்றவர்கள் புறங்கூறுகிறதை கேட்பதற்கு. සභාවේ ඇතුලේ මිනිසුන් එකිනෙකනව විවේචනය කරනකොට சபையிலே இருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் விமர்சிப்பதை நான் விரும்பவில்லை. එකිනෙකනව පහත් විදිහට සලකනකොට ஒருவரை ஒருவர் கீழே பார்க்கிற காரியத்தை குறித்து ඒ වගේ දේවල් කරනකොට දන්නවද මොකද එලිට එන්නේ? අපි ආත්මිකව උඩකුවේ. அவ்வண்ணமான காரியங்கள் நடக்கும்போது என்ன தெரியுமா விளங்குகிறது? நாங்கள் ஆவிக்குரியதிலே பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோம். අපි ආත්මිකව උඩකුවේ. நாங்கள் ஆவிக்குரியதிலே பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோம். අනිත් අය ඔවුන්ගේ පුද්ගලික සටන් කරන බව ඔබ දකින විට ඔවුන්ව විනිශ්චය නොකරන්න. மற்றவர்களுடைய தனிப்பட்ட சண்டைகளை நீங்கள் பார்க்கும்போது அவர்களை நியாயத்திற்காதீர்கள். මන්ද දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය නැත්තම් ඔබත් ඒ ස්ථානයේ ඉදී. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் இல்லை என்றால் நீங்களும் அந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டியதா இருந்திருக்கும். උන්වහන්සේගේ අනුග්‍රහය නිසා තමයි අපි ඔක්කොමලා එකම තලයට ඇවිල්ලා තියෙන්නේ. ஆண்டவருடைய கிருபையினாலே தான் நாங்கள் எல்லாரும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். උන්වහන්සේගේ අනුග්‍රහය නැත්තම් අපි ඔක්කොමලා වැටෙනවා. நாங்கள் ஆண்டவருடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் எல்லாரும் விழுந்து விடுவோம். ඉතින් ආත්මෙන් දිලිදුකම කියන්නේ ஆகவே ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்றால், දෙවියන් වහන්සේගේ කරුණාව නැතුව தேவனுடைய கிருபை இல்லாமல் ඔබ තව කිසිනෙකුට වඩා හොඳ නැහැ. நான் மற்றவர்களை விட மேலானவர்கள் என்று நினைக்க மாட்டீர்கள். ඒ නිසා තමයි මම කියන්නේ ஆகவே தான் இந்த காலவெளியில் சொல்லுகிறேன், ඔබ සිතින් දිලින්දෙක් වෙනකොට நீங்கள் ஆவியிலே எளிமையுள்ளவர்களாக இருக்கும்போது, ඔබගේ ජීවිතේ නිහතමානීකමක් තියෙනකොට உங்கள் வாழ்க்கையில அந்த தாழ்மை இருக்கும்போது ඔබට සැබෑ සම්බන්ධකම් ගොඩනගන්න පුළුවන්. உங்களுக்கு சரியான உண்மையான உறவுகளை கட்டி எழுப்ப முடியும். ඇත්ත වශයෙන් එක පොඩක් අහලා බලන්නකෝ. இதை ඉතලා බලන්නකෝ. கொஞ்சம்- இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ඔබ ආඩම්බර මනුෂ්‍යත් එක්ක ගැවසෙන්න කැමතිද නැත්නම් නිහතමානී මනුෂ්‍යයන්ත් එක්කද? நீங்க உண்மையிலேயே பெருமை உள்ள ஒரு மனுஷனோட நடப்பதுக்கு விருப்பமா அல்லது தாழ்மையா இருக்கிற ஒரு மனுஷனோட நடப்பதுக்கு விருப்பமா? තුන්වෙනි එක மூன்றாவது, ආත්මෙන් දිලිදුකම යමු. ஆவியிலே எளிமையாக இருப்பது என்பது සෑම අවස්ථාවකදී නිහතමානී වෙන එක. எல்லா சூழ்நிலையிலும் தாழ்மையுடன் இருப்பதாக. සෑම අවස්ථාවක් எல்லா சூழ்நிலையிலும் මොන දේ වුණත් என்ன நடந்தாலும், මොන ප්‍රශ්නේ ආවත් என்ன பிரச்சனை வந்தாலும் ඔබ නිහතමානී. நீங்கள் தாழ்மையா இருப்பீர்கள். මගේ පුද්ගලික ජීවිතේ මම දැකලා තියෙන දෙයක් තමයි நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கிற காரியம்தான், මේ ආඩම්බරකම කියන දේ පොඩ්ඩක් නැගිටිනකොට இந்த பெருமை என்கிற காரியம் கொஞ்சம் எழும்பும் போது, தலை தூக்கும் போது මම ඕනට වඩා සංවේදී වෙනවා. நான் அதிகமாக உணர்வடைவேன். පොඩි ප්‍රශ්නයකින් මිනිසුන්ගේ හිත රිදීමක් ඇති වෙන්න පුළුවන්. சின்ன பிரச்சனையினாலே மனிதர்களுடைய இருதயம் காயப்படலாம், மனஸ்தாபம் வரலாம், ලේසියෙන් තුවාල වෙන්න පුළුවන්. இலகுவாக காயப்படலாம், ලේසියෙන් අප්සෙට් වෙන්න පුළුවන්. இலகுவாக அப்செட் ஆகிவிடலாம், ලේසියෙන් දුක් වෙන්න පුළුවන්. இலகுவாக துக்கப்படலாம். නමුත් මම නිහතමානීකමක් තිබුණා නම් ஆனால் நான் தாழ்மைப்படுகிறவனா இருந்தால் ඇත්තට ඕවා වෙන්නේ නැහැ මගේ ජීවිතේ. உண்மையிலே அது என்னுடைய வாழ்க்கையில நடக்காது. ඇත්තට කිසි දෙයක් මාව රිදන්න බෑ. ஒருபோதும் ஒன்றும் என்னை காயப்படுத்த முடியாது. මන්ද නිහතමානීකමෙන් මම දෙවියන් වහන්සේට එක්ක ඇවිදිනවා නම් நான் தாழ்மையாக தேவனோடு நடப்பேனானால் මට තියෙන එකම පරමාර්ථය තමයි දෙවියන් වහන්සේව සතුටු කරන එක. என்னுடைய ஒரே தீர்மானம் தான் ஆண்டவரை பிரியப்படுத்துவது, சந்தோஷப்படுத்துவது. මොන දේ වුණත් අනේ ස්වාමිනේ
என்ன நடந்தாலும் ஆண்டவரே, මොන ප්‍රශ්නයක් ආවත් අනේ ස්වාමිනේ. எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே, මොන ගැටුමක් ආවත් අනේ ස්වාමිනේ. எந்த போராட்டம் மோதல் வந்தாலும் ஆண்டவரே, මිනිස්සු මොන දේ කිව්වත් අනේ ස්වාමිනේ. மனிதர்கள் என்ன சொன்னாலும் ஆண்டவரே, මගේ එකම ආස තමයි උන්වහන්සේව සතුටු කරන එක. என்னுடைய ஒரே ஆசைதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவது. මම සතුට ගැන කතා කරුවානේ. நான் சந்தோஷத்தை குறித்து பேசினேன் அல்லவா? මම කියන්නම් සතුට ගැන. நான் சந்தோஷத்தை குறித்து சொல்கிறேன். සතුට රඳා පවතින්නේ නිවැරදි වාතාවරණයක් නිසා නෙමෙයි. නමුත් ඔබගේ ඇතුලේ තියෙන ආකල්ප නිසා. மகிழ்ச்சி என்பது சரியான சூழ்நிலையில் ஏற்படுவது அல்ல, ஆனால் சரியான மனப்பான்மையை கொண்டிருப்பதால் ஏற்படுகிறது. ඔබගේ සතුට තීරණය කරන්නේ ඔබගේ වටපිටින් වෙන දේවල් වලින් නෙමෙයි. නමුත් ඔබ ඇතුලෙන් ඔබගේ ජීවිතේ වෙන දේවල්. ஆகவே மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலையில் நடக்கிற காரியங்கள் அல்ல, உங்களுடைய இருதயத்தில் அல்லது மனோபாவத்தில் ஏற்படுகிற மாற்றமே காரணமாக இருக்கிறது. හරි ආකල්ප හදාගන්න. நல்ல மனோபாவத்தை கட்டி எழுப்புங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරයි. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ඒ ආශිර්වාද කරනකොටගෙන ඔබ සතුටු වෙයි. அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடைய முடியும். මම හැම ඉරිදා උදේ මම නැගිටිනකොට நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் காலையில் எழும்பும்போது මට එක පාටමක් මට මේ හැඟීමක් එනවා මම අද දේශනා කරන්න යනවා කියලා. திடீரென்று எனக்கு ஒரு உணர்வு வரும், இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். දැන් ඔබ හිතයි මොකද කියන්නේ පාස කීසරයක් දේශනා කරනවද? අවුරුදු කීසරයක්ද ලෝකේ හැම පැත්තම දේශනා කරනවා. பாஸ்டர் உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்றீங்க, இது இங்கே சபையிலே அடிக்கடி பிரசங்கம் பண்றீங்க, அதுல என்ன பாஸ்டர் இருக்குது? නමුත් හැම ඉරිදා මට මේ හැඟීම එනවා. ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த உணர்வு எனக்கு வரும். ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ අනුග්‍රහය නැතුව මට මේ වේදිකාවේ නගින්න බෑ. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லாமல் இந்த பலிபீடத்திலே நான் ஏற முடியாது. මේ වේදිකාව இந்த பலிபீடத்தில் දෙවියන් වහන්සේගේ සෙනගට දෙවියන් වහන්සේගේ සභාවට කතා කරන්නට පාවිච්චි කරන වේදිකාව. தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய ஜனங்களுக்காக பயன்படுகிறதான இந்த பலிபீடத்தில் මගේ ශක්තියෙන් මම සුදුසෙක් නෙමෙයි මේ වේදිකාවේ හිට ගන්න. இந்த பலிபீடத்தில் நிற்பதுக்கு நான் தகுதியானவன் அல்ல என்னுடைய தனிப்பட்ட ரீதியில். So මගේ පළවෙනි යාඥා තමයි ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ අනුග්‍රහය නැතුව මේ වේදිකාවේ නගින්න බෑ. ஆகவே முதலாவது ஜெபம்தான், ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லை என்றால் இந்த பலிபீடத்தில் நான் நிற்க முடியாது. දෙවනුව තමයි උන්වහන්සේගේ වචනය. இரண்டாவது தான் ஆண்டவருடைய வசனம். මම කොහොමද උන්වහන්සේගේ වචනය ඕගලන්ට කියලා දෙන්නේ? දෙවියන් වහන්සේගේ වචනේ මගේ වචනේ නෙමෙයි. ஆகவே இந்த வசனத்தை நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? இது தேவனுடைய வார்த்தை, ஆகவே சொல்லிக் கொடுக்கிறேன். මගේ දෙවනි යාඥාව තමයි ස්වාමිනේ ඔබ වහන්සේ මට දුන්නේ නැත්තම් සෙනගට දෙන්න දෙයක් මට නැහැ. அடுத்து இரண்டாவது ஜெபம் தான், நீங்கள் எனக்கு கொடுக்காவிட்டால் ஆண்டவரே ஜனங்களுக்கு என்னால ஒன்றும் கொடுக்க முடியாது. ඔබ වහන්සේ මට ආලේප කෙරුවේ නැත්තම් මට දෙන්න දෙයක් නැහැ. ஆண்டவரே, நீர் என்னை அபிஷேகம் பண்ணாவிட்டால் மக்களுக்கு கொடுக்க என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. තුන්වෙනි එක තමයි මගේ යාඥාව ස්වාමිනේ ඔබ වහන්සේ මාව පාවිච්චි කරුවේ නැත්තම් මට වටිනාකමක් නැහැ. ஆகவே மூன்றாவது ஜெபம் தான், ஆண்டவரே என்னை நீர் பாவிக்காவிட்டால் எனக்கு பெருமதி இல்லை சுவாமி. අදත් මම මේ යාඥා කෙරුවා. அவண்ணமான ஜெபத்தை இன்றைக்கும் நான் ஜெபம் பண்ணினேன். ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ අනුග්‍රහය නැතුව මෙහෙ නගින්න බෑ. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லை என்றால் ඔබ වහන්සේගේ ආලේපය නැතුව මට දෙන්න දෙයක් නැහැ. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் நான் கொடுப்பதுக்கு ஒன்றும் ඔබ இல்லை. වහන්සේ මාව පාවිච්චි කරුවා නම් මට වටිනාකමක් සේවයක් නැහැ. ஆண்டவரே, நீர் என்னை பாவிக்காவிட்டால் எனக்கு ஊழியமோ எனக்கு பயன்படக்கூடியதான ஒன்றுமே இல்லை. මේ ආකල්ප වැළඳ இந்த ගන්න. மனோபாவத்தை அணிந்து கொள்ளுங்கள். මේ ආකල්ප ඔබගේ ජීවිතයට අත්පත් කරගන්න. ஆகவே இந்த மனோபாவத்தை மனப்பான்மையை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். සිතට මේ ආකල්ප ගන්න. இந்த இருதயத்துக்கு இந்த மனப்பாவையை எடுத்துக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරයි. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ඒ ආශිර්වාද තුලින් අපි හැමෝම සන්තෝෂයටපත් වෙයි. அந்த ஆசீர்வாதத்தினாலே நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். අපි යාඥා කරන්න යනවා. நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். අපි සූදානම් අපි නැගිටිමු. நாங்கள் யாவரும் இருக்கிற இடத்துல எழும்பி ஆமேன் ஆமேன். நல்லது, ஒரு அருமையான ஆராதனை வேளையும் பிரசங்க வேளையும் நாம் கடந்து வந்தோம். இந்த பிரசங்க தொடரானது உங்களுக்கு ஒரு அருமையான ஆசீர்வாதமாக இருக்கும் என்று முற்று முழுவதுமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஆராதனை நிறைவு செய்யும் வண்ணமாய் நாம் ஜெபத்தோடு கூட இதை நிறைவு செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, இது இந்த ஆராதனையிலும் இந்த பிரசங்கத்திலுமானவர் நீர் வழிநடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் கற்பித்துக் கொடுத்தீர். ஆவியானவரே, அதிலே நாம் வாழ்வது மாத்திரமல்லாமல் மற்றவர்களையும் வாழ வைக்க நீர்தாமே ஆனவர் உதவி செய்வீராக. எல்லா காரியங்களும் நம்முடைய கருத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.